கேட்கும்போது இருக்கிறவராக இருக்கிறேன், இருக்கிறவராக இருக்கிறேன். தேவனுடைய நாமத்தினால் அந்த தேவனுடைய நாமம் அதான் இருக்கிறவரா இருக்கிறேன். சொன்னதாக பழைய ஏற்பாடுங்கிறது அது பேசிக்குவோம். அதனால ஈசா நபி இப்ப ஈசா நபி பின்பற்றக்கூடியவர்கள், நாங்கள் முகமது நபி பின்பற்றக்கூடியவர்கள். இப்ப ஈசா நபி என்ன சொன்னாங்க, முகமது நபி என்ன சொன்னாங்க பிரச்சனை. நாங்க ஈசா நபி சொன்னது அனைத்தையும் ஒப்புக்கொள்றோம். ஈசா நபி சொன்னதையும் ஒப்புக்கொள்றோம், அவருக்கு அருளப்பட்ட வேதத்தையும் ஒப்புக்கொள்றோம். அதுக்கு ஈசா நபி முகமது நபிக்கு முன்னாடி வந்த 1,00,000 சில நபிமார்களையும் ஒப்புக்கொள்றோம், அவருக்கு அருளப்பட்ட வேதங்களையும் ஒப்புக்கொள்றோம், அவர்கள் சொல்லப்பட்ட வாக்கியங்களையும் ஒப்புக்கொள்றோம். அவர்கள் எந்த தேவனை சொன்னார்களோ அதே தேவனை தான் நாங்கள் ஒப்புக்கொள்றோம். இப்போ ஈசா நபி எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்காங்கல்ல, வழிகாட்டிருக்காங்கல்ல, அந்த தேவனுடைய நாமத்தை என்ன சொன்னாங்க? யார் அந்த தேவன்? அந்த தேவனுடைய நாமம் என்ன? என்ன தேவனுடைய நாமம் தெரியாமல் தேவனை ஜபிக்க முடியாது, தேவனை ஸ்தோத்திரம் பண்ண முடியாது, தேவனை ஜிக்கிர் செய்ய. நாங்க ஜிக்கிருங்கிறோம், நீங்க ஜபம் ஸ்தோத்திரம். நீங்க அப்போ தேவனுடைய நாமம் தெரியாமல் எப்படி அவனை ஸ்தோத்திரம் பண்ண முடியும், எப்படி அவனை ஞாபகம் செய்ய முடியும், எப்படி அவனை அழைக்க முடியும், எப்படி அவனை ஜிக்கிர் செய்ய முடியும், எப்படி அவனை ஜபம் பண்ண முடியும்? அதுக்கு மோசஸ் அவரோட காலத்து யூதர்கள் காலத்துல அந்த காலத்துல இஸ்ரவேல் ஜனங்க தேவனுக்கு யெகோவான்னு பேர் அவங்க வச்சாங்க. நான் என்ன கேட்கறேன், எனக்கு கேள்வி முதல்ல விளங்கிங்க. ஜீசஸுக்கு பிறகு முந்திர உள்ளதை விட்டுருங்க. ஜீசஸுக்கு பிறகும் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இவங்க 2 பேருக்கு உள்ள காலப்படம். அதாவது நம்ம இன்ஜில் வேதத்தையும் குர்ஆன் வேதத்தையும் வச்சு இப்போ டிஸ்கஸ் பண்ணுவோம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாங்க, முகமது நபி என்ன சொன்னாங்க? ஈசா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய தேவனுடைய திருநாமத்தை மக்களிடத்துல சொன்னாங்களா? அது சொன்னதாக உங்கள் பைபிள்ல காட்ட முடியுமா? என்ற நாமத்தை தெரியாம ஜெபம் பண்ண முடியாது. நாம என்னது எங்களுக்கு இப்போ ஈசாவின் நாமத்தினால நாங்க ஜெபம் பண்ணுவோம். ஈசா கடவுளா ஏத்துக்கிறீங்களா? தேவனா ஏத்துக்கிறீங்களா? நான் கேட்கறது கேள்வி தானே, கேள்விக்கு தான் பதில் சொல்லணும். கேள்வி முதல்ல விளங்கணும். தேவன் நீங்க கொடுக்குறீங்க, தேவன் தான் நம்ம எல்லாம் படைத்தவரு, ஒரே தேவன். அந்த ஒரே தேவனுடைய திருநாமம் என்ன? நாமம் ஈசாங்க. ஈசா ஈசாங்கிறது ஜீசஸ்ல. ஆமா ஆமா. அவர் எப்படி தேவன் ஆவாரு? எப்படின்னா இவர் ரப்புன்னு சொல்லியிருக்காங்கல்ல, அந்த ரப்பை தான் நம்ம இந்துக்கள் ரப்புன்னு சொல்லக்கூடிய வார்த்தையை தான் நம்ம இறைவன் சொல்ற தமிழ்ல. உருதுல அது குதான்னு சொல்லுவாங்க. அது உருது பேசுறோம், அல்லா சொல்லலாம் கூட. உருதுல குதான்னு சொல்லும் போது இந்த ரப்ப. என்னுடைய கேள்வி தயவுசெய்து, நீங்க பெரியவங்க, என்னோட என்ன வயசு? 47. எனக்கு 44. என்னோட 3 வயசு. நீங்க பெரியவங்க. பெரியவர்களிடத்துல கண்ணியமா நடந்துக்குங்க, சிறியவர்களிடத்துல அன்பா நடந்துக்கணும் சொல்லியிருக்காங்க. அதனால நீங்க என்னோட 3 வயசு, ஒரு வயசு ஒரு நாள் பெரியவரா உங்களுக்கு நான் மரியாதை செய்யணும். முகமது கட்டளை பிடிக்கும். என் பைபிள்ல கூட இருக்குது, பெரியவர்களுக்கு நீங்க கண்ணியமா நினைக்கிறாங்க, சிறுவர்களுக்கு அன்பு செலுத்துங்க. நபிமார்கள் ஒன்னதாங்க சொன்னாங்க. எல்லாம் 1,00,000 ஈசா நபி சொன்னதுதான், மூசா நபி சொன்னாங்க, மூசா நபி சொன்னதுதான், முகமது நபி சொன்னாங்க, முகமது நபி சொன்னதுதான், அப்ராஹிம் நபி, எல்லாம் ஈசா யாக்கூப், எல்லா நபிமார்களும் ஒரே தேவனுடைய தூதர்கள் தானே. மாற்றம் எப்படி சொல்ல முடியும்? ஒரே தூதர் தான் சொல்லுவாங்க, ஒரே செய்தியை தான் எடுத்து வைப்பாங்க. மாற்றமா சொன்னா அவர் தேவனுடைய தூதரை இருக்க முடியாது. ஒரே கமாண்ட், ஒரே கட்டளை, எல்லா நியமங்களும் ஒரே கட்டளை தான், ஒரே செய்தியை தான் மக்களுக்கு ஏற்றி வச்சாங்க. வேற்றுமை கிடையாது. நாங்க வேற்றுமை பாராட்டல. முகமது நபி சொன்னாங்க, எனக்கு முந்தி அத்தனை நைமாரம் ஃபுல்லுமே நாளே, அதான் எல்லா நைமாரம் நீங்க ஒப்புக்கொள்ளணும். ஒரு நபியை கூட நபி இல்லைன்னு சொன்னா நாங்க விசுவாசி இல்லை, அவிசுவாசி ஆயிடுவோம். அதனால நபிமார்களிடத்துல வேறுபாடே கிடையாது, வேற்றுமை கிடையாது. அதனால அவங்க நிச்சயமா தேவனுடைய திருநாமத்தை அவங்க சொல்லியிருக்கணும். யாரு? ஈசா நபி. அதனால ஈசா நபி சொன்னதாக என்ன, அந்த தேவனை நம்ம ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்றதுக்கு நாமம் தெரியாம ஜெபம் பண்ண முடியாது. உங்களுக்கு ஒரு நாமம் இருக்குல்ல, நான் உங்களை ஒரு கேட்ட லாஸ்ட்னு சொன்னீங்க, சாருடையது எனக்கு முதலே தெரியும் தாங்கிறது. இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நாமம் இருக்கு. மனிதர்களுக்கு நாமம் இருக்கு, இவர்களுக்கு நாமம் இருக்கு, தாவரங்களுக்கு நாமம் இருக்கு, கல் பூண்டு எல்லாத்துக்கும் நாமம் இருக்கு. ஒவ்வொரு வஸ்துக்கும் எரிவனால் படைக்கப்பட்ட ஒவ்வொரு வஸ்துக்கும் நாமம் இருக்கு. அந்த படைத்த ரப்புடைய நாமம் என்ன? அவர் தேவன் கர்த்தர் ஆவியா இருக்காரு. அவரோட நாமம் வேதத்துல எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா, புதிய ஏற்பாட்டுல அவர் நாமம் சொல்லப்படுது. அப்போ உங்களுக்கு நாமத்தை சொல்லல. அப்படி இல்ல எப்படின்னா கேக்குறது நாம எப்படின்னா, எது பரலோகத்துல எது பேர் வந்துச்சோ அதான் நாமம். அது நாமம் என்ன? நாம அது குர்ஆன்ல இருக்கு.
குரான்ல நான் கேட்கல, நான் வந்து ஈசா நபி உங்களுக்கு சொல்லி ஈசா- கொடுத்தாங்களா? இயேசு நாமம் சொல்லப்படுது. குரானை வந்து நான் இப்ப டச் பண்ணல. நான் இப்ப வந்து பழைய ஏற்பாடு கூட டச் பண்ணல, புதிய ஏற்பாடு தான் ஆரம்பிச்சிருக்கிறேன். அது முதல்ல தேவனின் திருநாமத்துக்கு, ஏண்டா எல்லாமே தேவனுடைய திருநாமத்துக்கு தான் ஆரம்பிக்கணும். இப்ப நம்மளுடைய விவாதம் தேவனுடைய திருநாமத்துக்கு கொண்டு தான் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. அது தேவனுடைய பெரிய கிருபை. அவனுடைய அதாவது தேவனுடைய திருநாமம், எங்க முகமது நபி சொன்னாங்க, தேவனுடைய திருநாமத்துக்கு கொண்டு ஆரம்பிங்க, தேவனுடைய திருநாமத்துக்கு கொண்டே முடியுங்க. அதுக்கிடையில உங்களுக்கு தப்பு வந்தா கூட தேவன் மன்னித்து விடுவார். ஈசா என்பது தேவனுடைய திருநாமமா? அப்ப ஈசா, அப்ப ஜீசஸ் உடைய திருநாமம் ஈசா தானே? ரெண்டு பேரும் இருக்காங்க. அப்ப ஈசாவும் கடவுள் தேவன் ஒண்ணுங்கிறீங்களா நீங்க? ஒரே ஒரு மாம்சத்துல வெளிப்பட்டார், ஆவியினால வெளிப்பட்டார். அதே தேவ கர்த்தர் ஆவியா இருக்காரு. அந்த கர்த்தர் மாம்சத்துல வெளிப்பட்டார், மரியம் வெளிப்பட்டார். வெளிப்படுத்தினால அவர் நாம ஈசான் பெரியப்பட்டது. அசிரிய வாக்கு இல்ல, அப்படி பைபிள்ல அந்த மாதிரி கொள்கையும் கிடையாது. அந்த சொல்றதை கேளுங்க. நான் என்ன சொல்றேன்டாக்கா, கேள்விக்கு நான் டைரக்டா கேட்கிறேன், டைரக்டா பதில் நீங்க சொல்ல முடிஞ்சா சொல்லுங்க, இல்ல தெரியலன்னாலும் ஒண்ணும் தப்பு இல்லை. தெரியலன்னு சொல்றது தப்பு கிடையாது. எங்க நான் ஒரு சிம்பிள், முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணாங்க, இந்த தெரியாதுன்னு சொல்றதுக்கு ஒரு முன்மாதிரியை செய்து காட்டினாங்க அவங்க வாழ்க்கையில. முகமது நபிக்கு என்ன இறைவனால் வகி வந்து கொண்டிருக்கிறது. அவங்களுக்கு தெரியாதுன்னு சொல்ல வேண்டிய விஷயம் எது கேட்டாலும் இறைவனத்தை கேட்டு சொல்ல முடியும் எல்லா நபிமார்களும். முகமது நபி மட்டும் இல்ல, 1,24 நபிமார்களும் தேவனுடன் பேசக்கூடியவர்கள். வகி மூலியமாக, புனிதமிக்க அந்த ஜிப்ரீல் மூலியமாக பேசக்கூடியவர்கள். ஆகினால நீங்க வந்து ஒரு இது வேண்டாம்ப்பா, என்கிட்ட இருக்கு, சாருக்கெல்லாம் கொடுக்கணும். இல்ல கொஞ்சம் ஸ்வீட்டு பேச வாங்கி ஒரு கஷ்டம் கேட்கிறேன். எல்லாத்தையும் கொடுப்பேன். ஒரு 30-40 ஒரு இடத்துல இப்படி போயிட்டு இருக்கும் போதே அது தெரியாத சொல்றது கேவலமா நினைக்காதீங்க. தெரியாத சொல்வதும் ஒரு கல்விதான். எப்படி சொன்னாங்க, ஒரு விஷயத்தை இது என்னன்னு கேட்டா நானும் வருது. எப்படி சொன்னாங்க, இதை நீங்க இது தெரியாதுன்னு சொன்னாக்க உங்களுக்கு கேவலம் கிடையாது. ஏன்னு சொன்னாக்கா, இதை பத்தி நீங்க தெரியாதுன்னு சொல்றதே ஒரு கல்விதான். இதை பார்த்து சொல்றீங்களே, இது தெரியாது எனக்கு, அதுவே ஒரு நானும் தான். அப்போ இப்படி வழியில போயிட்டு இருக்கும்போது ஒரு அங்கே பேர்ச்சம்பளம், அரபு நாட்டில் பேர்ச்சம்பளம் செடி தான் அதிகம். இந்த பேர்ச்சம்பளத்தை அதிகமாக வளர்ச்சி எதுவும் அடைகிறதுக்கு ஒரு கிளையை அறுத்து இன்னொரு கிளைகளை ஏதோ கட்டுவாங்க. அப்படி ஒரு விவசாயிகள் கட்டும் போது அதில் அதிகமான விளைச்சல் கொடுக்கும். அப்போ முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிட்டு இருக்கும்போது, ஏன் இப்படி அதை துண்டிச்சு இப்படி கட்டுறீங்க, அப்படி செய்யாதீங்கன்னு சொன்னாங்க. அப்போ முகமது நபி சொல்லியாச்சே, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன மாதிரி உடனே என்ன பண்ணாங்க, அது செய்யறத விட்டுட்டாங்க ஜனங்கள். உடனே விளைச்சல் குறைஞ்சு போச்சு. இறைவன் இல்ல அங்கே பாருங்க, இறைவனுடைய கட்டளைப்படி இங்க இல்லாம தன்னுடைய இது அது அந்த ஏன் அதை அந்த செடி அறுக்கிறீங்க அப்படி அப்ப என்ன சொன்னாங்க, அப்ப ஜனங்களாம் வந்து கேட்கறாங்க, என்ன இப்படி ஏன் விளைச்சல் குறைஞ்சு போச்சு? இல்ல முகமது நபி இப்படி சொன்னாங்க விளைச்சல் அப்படியா? அது சம்பந்தமாக யாருக்கு இறைவன் அந்த கல்வியை கொடுத்துருக்கானோ அந்த விவசாயிகளுக்கு அந்த கல்வி, ஒவ்வொரு துறையிலும் ஒவ்வொரு கல்வி இருக்கு பாருங்க. இந்த டேபிள் கடை பத்தி நமக்கு தெரியல, செய்தவனுக்கு தான் தெரியும். நம்ம பாருங்க நமக்கு கலப்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா அவன் வந்து சொன்னாங்க கட்டுக்கிறான் பாசத்துக்கு. அப்போ உலகாதாய விஷயங்கள்ல மனிதர்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ இது சம்பந்தமாக நான் உங்களுக்கு சொன்னதுபடி நீங்க செய்வேனா, உங்களுக்கு எது சரின்னு போடுதோ அதை செய்யுங்க. அப்ப தெரியாதுன்னு சொல்வது வந்து கேவலம் கிடையாது. நபிமார்களுக்கு கேவலம் நம்ம நினைக்கல. நம்ம என்ன, நம்ம ஒண்ணுமே தெரியாதவர்கள், நமக்கு என்ன வகி வருதா, இல்ல தேவனுடைய நம்ம பேசக்கூடிய சக்தி இருக்கா, இல்ல நம்ம சாதன அடியார்கள். அதனால தெரியாதுன்னு சொல்றது கேவலமா நினைச்சு எதையாவது ஒன்று சொல்லணும், இவர் கேட்டதுக்கு நம்ம ஏதாவது பதில் சொல்லணும்னு நினைக்கணும். ஆமா, அதனால ஈசா நபி தேவனுடைய திருநாமத்தை சொல்லி இருந்தா ஆதரவுமா காட்டுங்க. எப்படின்னா மூசா முதற்கொண்டு மோசே முதற்கொண்டு யோவான் வரைக்கும் சொல்லி இந்த வாக்கின்படியாக அவர் பெத்லகேமில் அவர் கன்னிய ஸ்திரிக்கு பரிசுத்த தூதராக பிறந்தார். அதனால வந்து யார் பிறந்தாரு? ஈசா. ஈசா நபி, அதாவது இறைவனுடைய தூதர், இறைவன் அல்ல, பரிசுத்த தூதர், தேவகுமாரன் என்னப்படுது. ஏன்னா கன்னியா புருஷனுக்கு பிறந்தனால, அவர் ஒரு இஸ்திரிக்கு பிறந்ததுனால தேவ புதல்வர் என்று சொல்லப்படுது. இஸ்திரிக்கு, அதாவது புருஷனுடைய தொடர்பு இல்லாம ஒரு இஸ்திரிக்கு பிறந்ததுனால தேவனுடைய குமாரன் சொல்றீங்க. அப்ப தேவன் வேற குமாரன் வேற. அது எப்படின்னா மூன்று எப்படின்னா இஸ்திரிக்கு மட்டும் பிறந்ததுனால ஈசா தேவனுடைய குமாரனாக இருந்தால், இருக்கட்டும் எக்ஸாம்பிள் பைபிள்ல இருந்து, ஸ்திரீக்கும் பெறல ஆணுக்கும் பெறல.
பேஜ் 303 எடுங்க. 303 புதிய ஏற்பாடு ஃபர்ஸ்ட்ல படிங்க. 3வது இது படிங்க. 7வது அதிகாரத்துல 3வது வசனத்தை படிங்க. 303ல புதிய ஏற்பாடுல 303 பக்கம் 303 அதிகாரம் 7 3வது வசனம். படிங்க சார். இவன் தகப்பனும் தாயும் வம்ச வரலாறுகள் இல்லாதவன். இவன் நாட்களில் துவக்கமும் ஜீவனும் முடிவு உடையவனாய் இராமல் தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பானவனாய் என்றென்றைக்கும் ஆசாரியனாக நிலைத்திருக்கிறான். அப்ப இவன் தேவனுடைய குமாரனா? இவருக்கு அது தாய் மூலியமா 10 மாசம் ஒரு மனிதனை போல தாய் மூலியமா கர்ப்பத்துல வளர்ந்து பிறந்தார் இயேசுநாதர். இந்த மெல்கிசே என்பவர் தாய் கூட இல்ல, தகப்பனும் இல்ல, எந்த வம்சமும் கிடையாது, ஆதிமும் அந்தமும் மற்றவன் என்று தேவகுமாரனை போன்றவன் சொன்னார். இவரும் தேவகுமாரன் ஒத்துக்கிறீங்களா? பைபிள்ல இருக்குது. தசமபாகம் கொடுத்து வந்தார். என்ன தசமபாகம்? நீங்க சொன்ன காரணம் என்ன சார்? இப்போ அதாவது ஆணுடைய தொடர்பு இல்லாம ஒரு பொண்ணுடைய தொடர்புல மட்டும் பிறந்தது காரணத்தினால் அவர் தேவகுமாரன். அதே பைபிள்ல ஆணும் பெண்ணும் மற்ற தொடர்பு இல்லாம பிறந்திருக்கார். யாரு? மெல்கிசேதேக்கு. இப்ப இவரை என்ன சொல்றீங்க நீங்க? அப்ப இது பைபிள்ல போட்டிருக்கேன். அப்ப இது ஏற்கனவே நீங்க இந்த வசனத்தை எனக்கு ரட்சிப்பு இல்லையா? பைபிள்ல எப்படி வந்து அந்த வசனம் இருக்குது? அது எல்லாம் வராது. தேவகுமாரனுக்கு பாருங்க, தேவகுமாரனுக்கு ஒப்பானவனாய் என்றென்றைக்கும் ஆசாரணியாக நிலைத்திருக்கிறான். என்றென்றைக்கும் நிலைத்திருக்கக்கூடியவன். இயேசுநாதர் கூட மரிச்சு எழுந்தவர் போட்டிருக்கு. இதுல என்றை மரிப்பு கிடையாது. அவனுக்கு ஜீவன் என்னை முடிவில்லாத ஜீவன் உள்ளவன், துவக்கமும் கிடையாது, முடிவில்லாத ஜீவன் உடையவன், என்றென்றைக்கும் ஆசாரியாக நிலைத்திருக்கக்கூடியவன், தாயின் தகப்பன் இல்லாம பிறந்திருக்கக்கூடியவன். அவன் தேவகுமாரனுக்கு ஒப்பானவன். அவனை தேவகுமாரன் எடுத்துக்கிறீங்களா? அப்ப அப்படி பைபிள் குப்பையில போடுங்க. அப்ப நீங்க பைபிள் வசனத்தை நிராகரிக்கிறீங்களா? நீங்க பைபிள் வசனத்தை ஒரு வசனத்தை நீங்க என்ன சொன்னீங்க? முதல்ல பைபிள்ல ஒவ்வொரு வசனமும் தேவனால் வரப்பட்ட வசனம். இப்ப இதை நிராகரிக்கிறீங்க. அப்ப நீங்க அவிசுவாசி ஆயிடுவீங்க. உங்க பைபிள் படி. ஆமா, வசனத்தை நிராகரிக்கிறீங்களா? இவர் மூலமா ரட்சிப்பு இல்லங்க. நீங்க இவர் பைபிள்ல பேசுங்க. நீங்க உங்க சொந்த கருத்தை சொல்லாதீங்க. சொந்த கருத்து இல்லையே. பைபிள் சொல்லுங்க சார். இல்ல இல்ல, சரி, ரைட், ஓகே. பைபிள் வச்சுதான் நான் பேசுறேன். சொந்த கருத்தை சொல்லக்கூடாது. தகப்பனும் தாயும் வம்ச வரலாறு இல்லாதவன். தாய் கூட இல்ல, தாய் கூட இல்ல, அவரோட உயர்ந்தவர். அப்ப எப்படி பிறந்தாரு? நீங்க எப்படி சொல்றீங்க? நீங்க எப்படி பிறந்தாரு? நான் சொல்லல, நான் சொல்ல. உங்க பைபிள் நீங்க ஏற்றுக்கொண்ட பைபிள் சொல்லுது. என்னோட சொந்த கருத்து கிடையாது. நல்ல பார்த்து படிக்க சொன்னேன். வம்சவாரதம் இல்ல, யாருக்கு சரித்திரம் இல்ல. ஆனா வந்து அது அப்படி தாய் தப்பு இல்லாம பிறந்ததுன்னு சொல்ல முடியாது. அப்ப இது பொய்யா? பொய் இல்ல. வந்திருக்கிற வார்த்தை எனக்கு நீங்க கேட்கறவங்க எனக்கு தெரியும். இந்த வார்த்தை அப்ப அதுக்கு பதில் சொல்லுங்க. புரியல? புரியலையா? இல்ல, தெரியுது சொல்ல தெரியுது வார்த்தை. ஏன்னா வந்து இது இவர் மூலமா எனக்கு ரட்சிப்பு இல்ல. பரிசுத்தமான வேதம், பரிசுத்தமான ஒரு புக் பைபிள் புக் ஏத்துக்கிறீங்க. ஒவ்வொரு வசனம் ஏத்துக்கணும். புராணங்க அத முதல்ல கேட்டவங்க ஏத்துக்கிறீங்களா? ஏத்துக்கிறேன்னு சொன்னீங்க. பல வகையான பைபிள் இருக்கு. இந்த பைபிள் ஏத்துக்கிறீங்களான்னு கேட்டேன். ஏத்துக்கிறேன்னு சொன்னீங்க. அதுதான் உங்கள்கிட்ட கேட்டது. ஏன்னா பின்னாடி நான் இந்த பைபிள் ஏத்துக்கிற மாட்டேன், இந்த வசனத்தை ஏத்துக்கிறேன். முதல்ல நீங்களே சொல்லணும். என்கிட்ட கேட்டேன். உங்க பைபிள் நீங்களே ஏன் கேட்கறீங்க? ஆபிரகாம் தசமபாகம் செலுத்தி வந்தார். ஏன்னா வந்து ஒரு ராஜா ராஜா விரோதிக்கு வந்தது. இவருக்கு ஆபிரகாம் அடைக்கலம் கொடுத்தனால இவருக்கு அதை காப்பாற்றுவதனால் யாரும் படிக்கலாம். அப்படி 7 முடிய முடியும். இந்த மெல்கிசேதேக்கு சாலமீன் ராஜாவும் உன்னதமான தேவனுடைய ஆசாரனுமாய் இருந்தான். ராஜாக்களை முறியடித்து வந்த ஆபிரகாமுக்கு இவன் எதிர்கொண்டு போய் அவனை ஆசீர்வதித்தான். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தான். இவனுடைய முதல் பேராகிய மெல்கிசேதேக்கு என்பதற்கு நீதியின் ராஜா என்றும், பின்பு சாலமேன் ராஜா என்பதற்கு சமாதானத்தின் ராஜா என்றும் அர்த்தமாம். அது அர்த்தம். இவன் தகப்பனும் தாயும் வம்ச வரலாறு இல்லாதவன். இவன் நாட்களில் துவக்கமும் ஜீவனின் முடிவுமாய் இராமல் தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பானவனாய் என்றென்றைக்கும் ஆசாரியனாக நிலைத்திருக்கக்கூடிய ஜீவன். மரணங்கிறது கிடையாது. இயேசு மரணித்தவர், இவர் மரணிக்கவில்லை. இயேசு தாயுடன் பிறந்தவர், இவன் தாயும் கிடையாது. அப்ப என்ன எடுத்துக்கிறீங்க? இவரை தாயும் இல்லாம தகப்பன் இல்லாம பிறந்ததுக்கே தேவகுமாரன்ட்டீங்க. தாய் தகப்பன் இல்லாம பிறந்ததுக்கு என்ன பட்டம் சுட்டுவீங்க? அது வந்து நீங்க கேட்க கேள்வி வந்து, இப்போ வந்து உலகத்துல நம்ம மண்ணால உண்டாக்கப்பட்டிருக்கோம் இல்லையா? இப்ப நம்ம ஆதாம் வந்து மண்ணால் உண்டாக்கப்பட்டோம். நாமளும் மண்ணால அந்த சந்ததியில தான் வரும். நீங்க இஸ்மாயில் சந்ததியில வந்தா கூட ஒரே சந்ததியில வரும். இப்ப தேவன் கர்த்தர் ஆவியா இருக்காரு. புரியுதுங்களா? இப்ப என்ன மாம்ச பிரகாரமா மண்ணால் உண்டாக்கப்பட்ட சந்ததியில பேசிட்டு இருக்கோம். இப்போ
இல்ல இப்போ யார வரலாறு இல்லாம பத்தி நான் பேச நான் சொல்றேன் கேளுங்க. ரொம்ப சரி இதை எடுங்க. ஆதம் பத்தி சொன்னீங்கல்ல, சரி இதுக்கு மேல ஒரு படி. இவரால் தாய் தகப்பன் இல்லாம மற்ற அதுவும் ஒரு இதுதான். எங்க வீட்டுல கலை பேசணும் பாட்டு, கலை பேச கலை பாட்டு தான் அந்த ஆல்பம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஆதம் நபி எப்படி படைக்கப்பட்டவர்? ஆதம் நபி மண்ணால படைக்கப்பட்டவர். எல்லாம் மண்ணன் தான், எல்லாம் மண்ணில இருந்து வந்த. அதனால தான் பைபிள்ல என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஆதம் நபி எப்படி உண்டாக்கப்பட்டார்? ஏசுவர்கள் ஏதோ இருக்கட்டும். ஆதம் தேவனால் உண்டானவர். எடுங்க லூக்கா நம்பர் 82 எடுங்க பக்கம். புதிய ஏற்பாடுல லூக்கா 82 எடுங்க. 3வது அதிகாரம் 38வது வசனம். 3வது அதிகாரம் 82வது பக்கத்துல எடுத்தீங்களா? 38வது வசனமா? 38வது வசனம் லூக்கா படிங்க. 3வது அதிகாரமா? 3வது அதிகாரம். ஏனோ சேத்தின் குமாரன், சேத் ஆதமின் குமாரன், ஆதாம் தேவனால் உண்டானவர். ஆதம் தேவனால் உண்டானவர். தேவனால் உண்டானவர். தேவன் ஆவி வந்து மரியத்தினால் உண்டானவர் இயேசு. இது டைரக்டா தேவனால் உண்டானவர். அப்ப அவர் என்ன ஆச்சு? யாரு? ஆதம். தேவனால் மண்ணால் தேவகுமாரனா? மண்ணால் உண்டானவர். தேவனால் உண்டானவர். மண் நீங்க வந்திருக்கீங்க. நீங்க உங்க இஷ்டத்துக்கு சொல்லாதீங்க. பைபிள வச்சு பேசுங்க. உலகமே நான் கேக்குறது பைபிள். பைபிள் வச்சு தான் ஆன்சர். நீங்க உங்க இஷ்டத்துக்கு மண்ணு மண்ணாங்கட்டிலாம் சொல்லக்கூடாது. பைபிளுடைய வசனத்தை படிங்க. லூக்கா 3வது அதிகாரம் 36வது வசனத்துல படிங்க. ஆதம் தேவனால் உண்டானவர். தேவ ஆவியோ மரியமோ இடையில வரல. டைரக்டா தேவனால் உண்டானவர். அப்ப ஒரு தேவகுமாரனா? தேவன் நீங்க எப்படி இருக்காருன்னு சொல்றீங்க நீங்க? என்னங்க எப்படி இருக்க? தேவனை யாருங்க பார்த்தா? அதுதான் சொல்றேன் நானு. அதுக்குதான் நம்ம வந்து நீங்க வந்து அவசரப்படாதீங்க. நானு என்னங்க கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. அதாங்க தேவன் ஆவியா இருக்காருங்க. சார் என்ன சொன்னாரு? இயேசுநாதர் வந்து ஆண் தொடர்பு இல்லாம தாய் இடத்துல இருந்து பிறந்தவர்னால அவர் தேவனுடைய குமாரன் ஆயிட்டார் அப்படின்றாரு. அந்த சப்ஜெக்ட வச்சு அந்த பாயிண்ட வச்சு பேசினாக்கா ஆதாமும் தேவனுடைய குமாரர், அதனது மெல்கிதோசமும் தேவனுடைய குமாரர், உன்ன ஏவானும் தேவனுடைய குமாரர். என்ன ஏவான் எப்படி பிறந்தாரு தெரியுமா? எலிசபெத்துக்கு. தேவன் ஜக்கரியாவுக்கும் எலிசபெத்துக்கும் ஏவான் பிறந்தாரு. எப்படி பிறந்தாரு? எடுங்க சாப்டர் எடுங்க சாப்டர். நீங்க அதை விட்டுட்டீங்களா? அதை சொல்லிருக்கீங்களா? ஏவான் பற்றி சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. சொல்றேன் இல்லைங்க சார். மண்ணு மண்ண அது இல்லாத வரக்கூடாது. வசனத்தை வச்சுதான் பேசணுமே தவிர இதை வச்சு பேசக்கூடாது. வசனம் இப்ப நான் சொன்னேன் தேவன், அதாவது தேவனால் உண்டாக்கப்பட்டவர் அப்படின்னு. நீங்க உண்மை தெரிஞ்சுக்கிறேன் நோக்கம் இருந்தா என்கிட்ட பேசுங்க. இல்ல நீங்க வீண் வாதம் பண்ணாக்கா இப்பவுமே சாப்டர் வாதம் பண்ணக்கூடாது. லூக்கா எடுங்க சார். 77 பக்கம் 77 பேஜ். லூக்கா 77 பேஜ் நம்பர் 77. லூக்கா அதிகாரம் 1 வசனம் 36 எடுங்க. 21 அதிகாரமா? 77 பேஜ் இருக்கு சார். பேஜ் 77 எடுங்க. 158 வச்சிட்டு இருக்கீங்க. நீங்க படிங்க சார். இது உனக்கு 1வது அதிகாரத்துல 36 வசனத்தை படிங்க. இருக்கிற எலிசபெத் சத்தமா படிங்க. இதோ உனக்கு இனத்தாரா இருக்கிற எலிசபெத்து தன் முதிர் வயதிலே ஒரு புத்திரனை கற்பம் தரிக்கிறாள். எண்ணப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம். தேவனால் உண்டாத காரியம் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றார். அதற்கு மாறியால் இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கிடவது என்றார். அப்பொழுது தேவதூதன் அவனிடத்தில் இருந்து போய்விட்டான். அந்த நாட்களில் மாறியால் எழுந்து மலைநாட்டில் யூதாவில் ஒரு பட்டணத்திற்கு தீவிரமாக போய் சகரியான் வீட்டுக்குள் பிரவேசித்து எலிசபெத்தை வாழ்த்தினார். எலிசபெத் மாரியாளுடைய வாழ்த்துதலை கேட்டபொழுது அவருடைய வயிற்றிலிருந்து பிள்ளை துள்ளிட்டு எலிசபெத் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டு உரத்த சத்தமா இஸ்ரேலுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்ட கற்பத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டது. இந்த ரெண்டு தான் சொல்றேன். மலடியான எலிசபெத்துக்கு குழந்தை உண்டாகிறது. மலடிக்கு எப்படி உண்டாகும்? அப்புறம் மலடிக்கு உண்டாகிறது எப்படி? தேவனுடைய வாக்கினால் உண்டாகிறது.
அடுத்த சாப்டர் என்ன, எலிசபெத்தும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவர். எப்படி இயேசுநாதர் பரிசுத்த ஆவியினால் மரியமுக்கு நிரப்பப்பட்டாரோ, கர்ப்பவதி ஆனார்களோ, அதே மாதிரி எலிசபெத்தும், அதாவது யோவானுடைய தாயாரும் எலிசபெத்தும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டார்கள் கர்ப்பத்துல. யாரு? யோவான. அந்த கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டது. எப்படி இவர்கள் இயேசுநாதர் ஆசீர்வதிக்கப்பட்டார்களோ அப்படி இவர்களும் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். இவங்க மார்க்கத்தாருங்க, இவங்க மார்க்கத்தாரு, நம்ம மார்க்கத்தாரு கிடையாது. யாரு? எலிசபெத் சொல்றான், மலையாள சொல்றான், நம்ம யாக்குடைய சொந்தது இல்லையா, அதெல்லாம் வந்து மார்க்கத்தாரு. இப்ப நம்ம வந்து மார்க்கத்தை வெளி உள்ள ஆளு. எந்த மார்க்கத்தை? யாக்குடைய சந்ததிக்கு, பனி இஸ்ராயேல் சந்ததிக்கு வெளி உள்ள ஆளு நம்ம. நீங்க பனி இஸ்ரவேல் கிடையாதா? ஏற்றுக்கொண்ட நீங்க இஸ்ரவேல் இனத்தார் சேர்ந்தது கிடையாது, பனி இஸ்ரவேல் கிடையாது, நீங்க இல்ல. அப்போ உங்களுக்கு ரட்சிப்பு கிடையாது. பனி இஸ்ரவேல் நீங்க பனி இஸ்ரவேலா இல்ல, அப்ப உங்களுக்கு இயேசுனால ரட்சிப்பு இல்ல. விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டதால ரட்சிப்பு கிடைச்சிருக்கு, இவரை ஏற்றுக்கொண்டதால இவங்க கிடைச்சிருக்கு. அந்த சாப்டர்ல கொண்டு வரேன். நீங்க பனி இஸ்ரவேல் இல்லன்னா உங்களுக்கு ரட்சிப்பு இல்ல, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஏன்னா ரெண்டாவது அது ஒரு பக்கம் இருக்கணும், அதுக்கு சாப்டர் இருக்குது, இயேசுநாதரே சொல்றாங்க, ரொம்ப அற்புதமா இருக்குது, அது இருக்கட்டும். நான் சொல்றேன், யோவான் வந்து எப்ப பிறக்கிறாரு? குதிரையில, குதிரையில இருப்பாரு. இல்லம்பா, ஈசா நபி 6 மாதம் வித்தியாசம். யார் முன்னாடி பிறக்கிறா? யோவான் முன்னாடி பிறக்கிறா. 6 மாசத்துக்கு பிறகு இவங்க பிறக்கிறாங்க. மரியல் இஸ்லாங்க போகும்போது ஒருத்தர் குழந்தை துள்ளுது, அது சொல்றாங்க, அழகா சொல்லிருக்கீங்க. அப்ப பௌத்தல இருக்கும்போது தெரிஞ்சுக்கிறாங்க, இது வந்தது யாரு? புனிதமிக்க ஒரு தாய் வந்திருக்குது, புனிதமிக்க ஒரு தீர்க்கதரிசியை சுமக்கக்கூடிய ஒரு தாய் வந்திருக்கு. வயிற்றுல இருக்கும் போதே அந்த அந்த இது கழிப்புனால சொல்றாங்க, அந்த தாய் உணர்றது எலிசபெத். என்ன? அப்போ மலடிக்கு குழந்தை பிறக்க முடியாது. ரெண்டாவது எலிசபெத்தும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்காரு. அந்த மரியம் எப்படி நிரப்பப்பட்டார்களோ மரியல் இஸ்லாம், அதே மாதிரி எலிசபெத்துங்கிறவங்க நிரப்பப்பட்டாங்க. புனித ஆவியினால் அரிசிப்பட்டிருக்கு, நிரப்பப்பட்டிருக்கு. அப்ப இவரு தேவகுமாரனா? இப்போ மலடிடும் போது அவங்க ஏற்கனவே உடல் கொண்டிருக்காங்க, அந்த கற்பு போய் பரிசுத்தமானது கிடையாது, ஆவி பரிசுத்தமானது உருவாக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே கல்யாணம் ஆகி விவாகம் பண்ணி உடல் கொண்டிருக்காங்க, மலடியா இருக்காங்க, தேவன் தெரியும். ஆனா இவர் வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க. யூசப்போ மரியம் நியமிக்கப்பட்டிருக்காங்க, இணையில இணைஞ்சிருக்காங்க. கற்பு பாவம் பண்ணப்பட்ட ஆதாம் உலகத்திலே வரல, மண்ணால் உண்டாக்கப்பட்ட, அவர் அங்கே படைக்கப்பட்டார். இல்ல மண்ணால் உண்டாக்கப்பட்ட. எங்க மண்ணால், அந்த மண்ணால் உண்டாக்கப்பட்ட மரியத்தில் வயிற்றுல இருந்ததுனா இவர் வந்தாரு இயேசுநாதரும். இவர் அப்படி அந்த தாயுடைய வயிற்றுலயே போகலைங்க, டைரக்டா உண்டானவர் ஆச்சுங்க. ஆதாம் தன்னுடைய இறைவனுடைய கையினால் உண்டாக்கப்பட்டவர், முதல் மனிதன். அவரு இயேசுநாதருடைய சிறந்தவரா? மண்ணால் உண்டாக்கப்பட்ட தேவனுடைய குமார். மண்ணால் போனவரு, புரியுதுங்களா? மண்ணால் ஆதாம் மண்ணால் போனோம், புரியுதுங்களா? நீங்க சொல்ற கேள்விதான். ஈசா ஆவியில போட்டு ஆவியாதான் போனோம், முதல் மனிதன். மண்ணால் ஆதாம் மண்ணால் உண்டாப்பட முதல் மனிதன் மண்ணுக்கு தான் போயிருக்காரு. ஈசா ஆவியில மண்ணால் எதை உண்டாக்கப்பட்டது சொல்லுங்க? எது மண்ணால் எதை உண்டாக்கப்பட்டது சொல்லுங்க? ஆதாம் மண்ணால் உண்டாக்கப்பட்ட ஜிஸ்முங்க, ஜிஸ்ம் தான் உடலுங்க, உடல் தாங்க. ஆவி வந்து எல்லாம் ஒண்ணுதாங்க. இல்ல சரீரம். ஆதமுக்குள்ள ஊதப்பட்ட ஆவி ஒண்ணுதான், இயேசுக்கு ஊதப்பட்ட ஆவி ஒண்ணுதான், முகமதுக்கு ஊதப்பட்ட ஆவி ஒண்ணுதான், யோவானுக்கு ஊதப்பட்ட ஆவி ஒண்ணுதான். அப்புறம் எல்லாத்துக்கும் உங்களுக்கு ஒரே ஆவி தாங்க. ஆதாமுக்கு என்ன ஆவிதான் ஊட்டப்பட்டது? எனக்கு மண்ணால் உண்டாக்கப்பட்டு உடம்புங்க, உடம்பு மண்ணால் உண்டாக்கப்பட்டது. ஆத்மா யாருடையது? தேவனுடைய ஆத்மா. அப்ப எல்லாம் பரிசுத்த ஆத்மா தான். இல்ல ஒரே சரீரத்துக்கு மண்ணுல போடுங்க, சரீரம் வந்து தேவன்கிட்ட போறது இல்ல. அதாங்க ரெண்டு சரீரம் நமக்கு இருக்கிறது தெரியுது உங்களுக்கு. ரெண்டு சரீரம் இருக்கு. ஒரு சரீரத்தை நம்ம பேசல இப்போ நம்ம மண்ணுக்கு போற சரீரம் ஒண்ணு இருக்குது, ஆவிக்குரிய சரீரம், ரெண்டு சரீரம் நம்ம உலகத்துல இருக்கோம். ஜென்ம சரீரம் ஒண்ணு, ஆதாமின் சரீரம், ஆவிக்குரிய சரீரம் ஈசானுடைய ஆவிக்குரிய ரெண்டு சரீரம் நம்ம சரீரத்துல இருக்குது. இவன் படைக்கும் போது வேதம் அதான் சொல்லுது. இப்ப மண்ணுக்கு ஒரு சரீரம் போனோம், ஆத்மா ஒரு சரீரத்துல தேவ உருவத்துல நம்ம இருக்கோம். ஆனா இந்த கண்ணுல நம்ம பார்க்க முடியாது. ஞான கண்ணுல ஜபத்துல துவால தான் பார்க்க முடியும். 228 இப்ப நான் பாருங்க, உங்கள்ட்ட வந்து இப்போ 2 கேள்வி நான் கேட்டுருக்கேன். ஒண்ணு தேவனுடைய திருநாமம் கேட்டேன், அதுக்கு நீங்க பதில் சொல்லல. இயேசுநாதர் வந்து தன்னுடைய, அதாவது நான் இறைவனுடைய தேவனின் திருநாமத்தால் அனுப்பப்பட்டேன்னு சொன்னாரே தவிர தேவனுடைய திருநாமத்தை சொல்லல. விசுவாசிக்கிறோம் மறித்தாலும் பிழைப்பான்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் அதான் நாம எடுத்துக்காட்டா ஒருத்தர் செஞ்சிருக்காரு, எடுத்துக்காட்டா வேதக்கல்ல இருந்து ஊட்டுக்காரு. ஏன்னா என்ன விசுவாசிக்கிறோம் மறித்தாலும் பிழைப்பான்.
அவர் கடவுளை எப்படி நீங்க ஏத்துக்கிறீங்க? கடவுள் தேவனை எப்படி கேட்கறீங்க? கடவுள் நீங்க சொல்ல வரல, ரட்சகர் எங்களுக்கு அவரு. எங்க ஆத்மா ரட்சிக்கக்கூடியவர். ரட்சகர் மசி. அவருக்கு எங்க ரத்தம் தேவை. இப்போ கடவுளை பத்தி நான் டிஸ்கஸ் பண்ணல. அவர் ஏதோ ஒரு ரட்சகரை அதான் சொல்ல வந்தேன். நான் கேட்கிறது தேவனுடைய திருநாமம். தேவனுடைய திருநாமம் தெரியுமா தெரியாதா? நீ சொல்ல கேளுங்க. கேள்வி கேட்கறது நம்ம அறிவு ஞானம் தேவையில்லை. குழந்தை கூட உலகம் எப்படி விளையாண்டு 2 வாரத்தில் கேட்கலாம். ஆனா படிக்கணும்னா எவ்வளவு படிக்கணும்? கேள்வி கேட்கறது அறிவு தேவையில்லை, ஞானம் தேவையில்லை. சொல்லுங்க கேளுங்க. குழந்தை கேட்டாங்க உலகம் எப்படி சரி தேவனுடைய நாமம் எப்படி படிக்காம எப்படி கேட்க முடியும்? கேள்வி கேட்கறதுக்கு தேவனுடைய திருநாமம் ஈசாவா? அப்ப இயேசுநாதருடைய திருநாமம் அவர்தாங்க. எல்லாமே அவர்தாங்க. அவர்தான் கடவுளா? எல்லாம் அவர்தான். கடவுளுக்கு பிறப்பு இறப்புல உண்டா? அவரை கண்டவர் பிதாவை கண்டா. அவரை கண்டவர் அவரை கண்டவர் பிதாவை கண்டாருங்கிறது அர்த்தம் வேற. தெரியாது. என்னப்பா கேக்குறாங்க? கடவுளை காட்டுங்க அப்படின்னு காட்டுங்கன்னு கேட்டாங்க. பிதாடு ஒருத்தர் இருக்காரு. இல்ல இல்ல அவர் சொல்றாரு. ஏங்க சரிங்க சரிங்க நான் சொல்றேங்க. சரி இப்ப பாருங்க. இயேசு என்ன சொன்னாரு? என்னுடைய தேவனின் திருநாமத்தால் அனுப்பப்பட்டுங்கிறாரு. திருநாமம் சொல்லப்படல, காட்டுங்க. இல்ல நீ அப்ப இந்த பைபிள் நீங்க படிக்கல. இல்ல காட்டுங்கன்றேன். நான் சொல்றேன் ஒரு கேள்வி. திருநாமம் சொல்லப்படுதா? நாம அதாவது தேவனின் நாமத்தான் அனுப்பப்பட்டேன். தேவனின் நாமத்தான் அனுப்பப்பட்டேன். என்னை நீங்கள் விசுவாசிக்கவில்லை. விசுவாசிக்கிறதுனால கேள்வி கேட்கிறேன். நீங்க பைபிள் படிச்சிருப்பீங்க தெரியாது. தெரியாதா? நீங்க பைபிள் படிச்சிருக்கீங்களா? ஓரளவு தான் படிச்சிருக்கீங்க. நீங்களும் ஓரளவு தான் படிச்சிருக்கீங்க. ஓரளவு படிச்சுட்டு எப்படி விவாதம் பண்ண வந்தீங்க? நீங்க என்ன சொன்னீங்க? நீங்க எங்கள்ட்ட என்ன சொன்னீங்க? நீங்க 1000 பேர் வாங்க, 100 பேர் வாங்க, உங்க ஆலிமுறை குட்டுவாங்க, ஆலிமுறை குட்டுவாங்க. பைபிள் படிக்காம விவாதம் பண்ண வந்தீங்களா? தேவனுடைய திருநாமம் அவர்தான் திருநாமம் நாமம். அதே திருநாமத்தால் அனுப்பப்பட்டிருக்கிறேன். சுத்தி வச்சு பேசாதீங்க. பிறக்கும் போது மரியம் பிறக்கும் போது பைபிளே படிக்கலப்பா. நம்ம படிச்சவங்க கூட படிக்கல. படிக்காம வந்தாங்க. இயேசு ராஜாவாக விரும்பவில்லை. இயேசு நான் என் பிதாவின் நாமத்தினாலே வந்திருந்தும் நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏவன் பக்கம் 134 எடுங்க. அதிகாரம் 5 வசனம் 43. பக்கம் 132. ஆமா சரி படிங்க. வசனம் வசனம் 43. நான் என் பிதாவின் நாமத்தினாலே வந்திருந்தோம் நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. பிதாவின் நாமம் என்ன? அவர் நாமம் தாங்க. வந்திருக்கேங்கிறாரு. அதான் சொல்றாரு. அவர் நாமத்தை நான் ஏற்றுக்கொண்டு வந்திருக்கேன். என்னங்க நீங்க எப்படி பேசுறீங்க? இங்க பாருங்க. பிதாவின் நாமத்தால் நான் வந்திருக்கேங்கிறாரு. நான் வேற பிதா வேற. அதான் இது எடுங்க. மத்திய பைபிள் எடுங்க. அது வசனம் காட்டுறது. என்ன பைபிள் எடுங்க? மத்திய எடுங்கன்னு காட்டுறேன். உங்களுக்கு விளக்கம் அது கேட்க சொல்லுங்க. என்ன மத்திய முதல் அதிகாரம். நீங்க பைபிள் நான் சார் படிச்சிருப்பாருன்னு நினைச்சேன். சாரும் படிக்கலங்கிறாரு. முதல் அதிகாரம். வயசு கம்மியானாரு. நீங்க படிச்சிருந்தீங்க. என்னோட வயசு மூப்பானாரு. இது பல பேர் வேதம் பண்ணாரு. பாதிரி ஒரு ஆளுங்களை கூட்டுவாங்க, உலமாக்களை கூட்டிட்டு வாங்க. அது நாங்களே போதுங்க. நாங்க இல்ல நீ 1000 பேரை கூட்டுவாங்க. 1000 பேர் பைபிள நீங்க படிங்க சார் முதல்ல. மத்திய எடுங்க. சொல்லுங்க என்ன மத்திய என்ன படிங்க. காட்ட முடியுங்க. ஆரம்பமா இயேசு கிறிஸ்துவின் ஜனத்தின் விவரமானது அவருடைய தாயாக மரியாள் 18 வசனம். முதல் அதிகாரம் 18 வசனம் கவனிங்க. இயேசு கிறிஸ்துவின் ஜனனத்தின் விவரமானது அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினால் கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது. அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானா இருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட மோசனாய் இருந்தார். அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பு உன் மனைவியாக மரியாதை சேர்த்துக் கொள்ள ஐயப்படாது. அவளுக்கு உற்பத்தியாக இருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அவள் குமாரனை பெறுவார். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவார்கள். ஏனெனில் அவர் தம் ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். இந்த நாம தான் எங்களை ரட்சிக்கக்கூடியது. பிறக்கக்கூடியவர் இயேசு. அது ரட்சிக்க தான் தேவை எங்களுக்கு. நாங்க உங்களுக்கான தேவகுமாரன் சொல்றீங்களா? தேவனுடைய குமாரன். தேவனுடைய குமாரன் என்ன அர்த்தம்?
தேவனுடைய தேவகுமாரன் சொல்றீங்களா இயேசுநாதரை? தேவனுடைய குமாரன் அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவன் வந்து ஆவியா இருக்காரு. அவரால் பிறந்தனால அதே ஆவி வந்து மாம்சத்துல பிறந்த. தேவன் என்பது வேறு, குமாரன் என்பது வேறு. ரெண்டு பேரும் ஒன்னா இருக்காங்க. அதே தேவன் மாம்சத்துல வெளிப்பட்ட பரிசுத்த ஆவி சொல்றீங்களா? ரூகுன்னு சொல்லப்படுது. தேவன் இயேசுநாதர் கடைசி சிலுவையில் அறையப்படும் போது என்ன சொன்னார்? அவர் சொன்ன வார்த்தை என் தேவனே என் தேவனே என்னை ஏன் கைவிட்டீர்? ஏன் கைவிட்டேன்? தேவனை கைவிட்டீர். தேவனை அழைக்கிறாரே. இந்த தேவன் யாரு? சங்கீதத்தை விடுங்க. நீங்க இது மூசா சொன்னார். ஏசு நானே சொன்னேன். புதிய ஏற்பாடு தான் பேசுறேன். புதிய ஏற்பாடு நான் என்ன சொன்னேன்? ஈசா நபிக்கு அருளப்பட்ட வேதத்தை வச்சு முதல்ல பேசுவோம். குரானை வச்சு பேசுவோம். அதுக்கப்புறம் மோசஸ் அதுக்கு வந்து அது ரொம்ப 3000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்ற கேளுங்க. அப்ப இயேசுநாதர் உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் சொல்லல, ஒத்துக்கிறீங்களா? தேவனுடைய பேரை சொல்லல, தேவனை பற்றிய ஒரு அறிவிப்பும் சொல்லல, எதுவுமே உங்களுக்கு விளக்கமா சொல்லல இயேசுநாதர். அறகுறையா சொல்லிட்டு போயிட்டாரு. எங்களுக்கு வந்து அவருடைய வார்த்தை நான் கடைபிடிச்சா போதும். நாங்க வந்து என்ன வார்த்தை? என்னங்க தேவனை பத்தி ஒரு பேரை சொல்லாத வேற நமக்கு தேவையில்லை. எப்படிங்க நீங்க தேவனை பண்ண முடியும்? தேவனுக்கு தானே தர இயேசுக்கு இல்ல. தேவனை நீங்க பார்க்கணும், நானும் பார்க்க முடியாதுங்க. நீங்க சொன்னாரு என்ன? ஒரே தேவனை வணங்க சொல்றாரு. அந்த தேவனுடைய நாமம் தெரியாம எப்படி வணங்க முடியும்? நீங்க என்ன சொல்றீங்க? தேவனுடைய நாமம் என்ன? நாங்க எல்லாம் கேட்கக்கூடிய கேள்விக்கு அனைத்துக்கும் எங்க பதில் சொல்லுவோம். அது குரான் சாப்டர். நான் என் இஷ்டத்துக்கு சொல்ல மாட்டேன். என் இஷ்டத்துக்கு ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டேன். பைபிள்ல இருந்து தான் பேசுவேன். பைபிள்ல இல்லாத ஒரு எழுத்து கூட என் வாயிலிருந்து வராது. இப்ப பேசுறது. அடுத்து நான் குரான்ல இருந்து பேசும்போது என்னுடைய இதுல பேச மாட்டேன். எல்லாம் குரான்ல வசனத்துல பேசுவேன். எப்படி இப்ப பைபிள்ல இருந்து உங்களுக்கு சொல்றோம், எல்லாம் எழுதி வச்சிருக்காங்க. அதே மாதிரி பைபிள்ல இருந்து தான் நீங்க சொல்லணும். அதே மாதிரி குரான்ல இருந்து சொல்லணுமே தவிர உங்க சொந்த அபிப்பிராயத்தை சொல்றீங்க. தேவன் ஒண்ணு, ஈசா ஒண்ணு மாசம் வித்தியாசமா சொல்லிக்கலாம். ரெண்டு பேர்ல 3 பேர் இருக்காங்கன்னு சொல்றாங்க. நீங்க சொல்றது தவறு. 2 பேர் அல்ல, 3 பேர் திருத்துவம் ஒண்ணா இருக்காங்க. 3 பேர் நீங்க சொல்றது தவறு. 2 பேர் திருத்துவ கொள்கை தப்புங்கிறேன். இறைவன் ஒருவன், தேவனான ஒருவன் எல்லாம் இருக்குது. அது ஒரே இறைவன் தான் மாம்சத்தை வெளிப்பட்ட அதே ஒரே தேவன். ஒரே தேவன். ஒருவனுக்கே ஆராதனை செய்யுங்கள். தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக. இரண்டு எஜமானருக்கு பணி முடியாது. உலகத்தாருக்கும் பணி செய்யக்கூடாது. தேவனிடம் மட்டும் முழு அன்பு செலுத்த வேண்டும். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் ஏகத்துவத்தை பத்தி உள்ள வசனங்கள் சொல்றேன். உங்களுக்கு விளங்கலையா? ஐஸ்வர்யா கூட பேசிட்டு கூட சம்பவத்தை சொல்றாரு. புரியல? அவரு கருத்து தெரியுமா? அவனுடைய ஈசாவை சொந்த ஏற்றுக்கொள்ள இல்ல. ஒரு ஐஸ்வர்யா தன்னுடைய ஐஸ்வர்யத்தை விட்டு வரமானு சொன்னதில்லை. அவன் வந்து ஞாயிற்றுக்கிழமை கேள்வி கேட்கிறான். அவனுக்கு பிரியமான வார்த்தை அவர் சொல்றாரு. அந்த சம்பவத்தை எடுத்து சொல்றாரு. புரியுதா? நீங்க ஒரு வீட்டு கேட்குமா விளக்கம் கேட்கணும். ஒரே கருத்துங்கிறாரு. சொல்லுங்க. கேட்டதும் தெரியும். 12 அதிகாரமா? 12 அதிகாரம் 32. அதுக்கு வேத பாரகன் சரிதான் போதுவே, நீ சொன்னது சத்தியம் அல்லவா? ஒரே தேவன் உண்டு, அவர் தவிர வேற ஒரு தேவன் இல்லை. கரெக்ட். கீழே வாசிக்கணும். ஒன்னு பிட்டத்துல கேள்வி கேட்ட முடியுமா? நீங்க பேசுறாங்க என்ன சொல்லுங்க. டக்குனு நடுவோட கேள்வி கேட்ட விளக்கம் சொல்றதுதான் வந்திருக்கோம். முழு இதயத்தோடும் முழு மனதோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அவருக்கு அன்பு கூற வேண்டும். தன்னிடத்தில் அன்பு கூற அவருக்கு அன்பு கூறுவது போல இயேசுவிடத்துல தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பேரிடத்தில் அன்பு கூறுவதுமே சர்வ தங்கன பலி மூலம் பலிகளை பார்க்கலாம் முக்கியமானது என்றான். அவன் வேகமாக உத்தரவு கொண்டதை இயேசு கண்டு, நீ தேவனுடைய ஆயத்துக்கு தூரமானவன் அல்ல என்றான். அதன் பின்பு இடத்தில் அவற்றில் யாரும் கேள்வியும் கேட்க துணியவில்லை. இயேசு தேவாலயத்தில் உபதேசம் பண்ணுகையில் அவர், கிறிஸ்து தாவீதின் குமாரன் என்று வேத பாருங்க எப்படி சொல்கிறார்கள். நான் உங்களுடைய சத்துருக்களை உமது படிக்க முடியும். பாக்கல வேத தெரிஞ்சுங்களா? வேத பார்க்க உண்மை தெரிஞ்சுக்கணும். நீங்க சின்ன வயசு சார் இருக்கட்டும், சார் பெரியவர், நான் அவரை குறை சொல்லக்கூடாது. நீங்க உங்களுக்கு வயசு என்ன ஆகுது? 30 வயசு ஆகுது. என்னோட 15 வயசு கம்மி. நீங்க இப்படி வெறியோட பேசக்கூடாது. நீங்க பைபிள நான் உங்ககிட்ட ஒரு என்னோட பிரதர் மாதிரி, நீங்க பிரதரை நான் உங்களை வேண்டிக் கொள்கிறேன். பைபிளை படிங்க, டாப் டு பாட்டம் படிங்க.
ஒரு தடவைக்கு 10 தடவை படிங்க, நல்லா சிந்திங்க. அதாவது நீ ஒரு கிறிஸ்தன்ங்கிற முறையில படிக்கக்கூடாது. நான் ஒரு இறைவனுடைய அடியான், உண்மையை வழங்கக்கூடிய எனக்கு யார் இறைவனே, என்னை படுத்த இறைவனே. நீங்க பேசக்கூடியது அப்படி இல்லை. நீங்க தெரியக்கூடிய மாணவனா இருந்தாக்கா மாணவன் மாதிரி பேசணும். ஒரு பிட் விளக்கம் ஃபுல்லா நீங்க அப்படி பேசல. நீங்க வந்து ஒரு வாத்தியார் மாதிரி உபதேசம் பண்ண ஆரம்பிக்கிறீங்க, அப்படி கிடையாது. தேவனுடைய திருநாமத்தை கேட்டேன் சார், எனக்கு தெரியல சார், அப்படின்னு தெரிஞ்சா நான் இன்னும் சொல்றேன், இயேசுன்னு சொல்றீங்க, உங்க புத்தி நீங்க மனசாட்சி ஏத்துக்கிறதா? தேவனுடைய திருநாமத்தை யாரும் சொல்ல முடியாதுங்க. அவர் கட்ட ஆவியா இருக்காரு. அவர் திருநாமம் யாரும் சொல்ல முடியாது. சரி, யாரும் சொல்ல முடியாது. ஆவியா இருக்காரு. தேவ தூதர் சொல்லலாம்ல. என்னன்னு தேவனத்துல வந்து தூதர் சொல்லலாம்ல. அவங்க சொல்றீங்களா? தேவன் இதா அல்ல சொல்ற மாதிரி தேவனுடைய நாமமே தெரியல. தேவனுடைய அவர் வந்து ஆதி மந்தம் இல்லாம இருக்காங்க, பரிசுத்த ஆவியா இருக்காரு. உண்மையை தெரியும். நீங்க தேவன் இல்ல, பேசி இவருடைய கொள்கையை உண்மை. நீங்க வந்து ஸ்டூடெண்டா இல்ல, நீங்க வந்து ஒரு டீச்சர் மாதிரி வந்திருக்கீங்க. சாரனை குறை சொல்ல பெரியவர் அப்படி குறை சொன்னு நான் பாதி ஆயிடுவேன் சொன்னாங்க. எவ்வளவு பெரிய அவங்க கொள்கை வேற இருந்தாலும் பெரியவர் கண்ணியப்படுத்துறேன் முகமது நபி சொல்லிட்டாங்க, அதுக்கு முன்னாடி தலை சாய்க்கிறேன். ஆனா நீங்க வந்து என்னுடைய ஸ்டூடெண்ட் சொல்லி காட்டுங்க. நீங்க அதுதானே நீங்க இப்படி பேசக்கூடாது. நீங்க நாங்க 2 பேரும் டிஸ்கஸ் பண்ண நீங்க கேட்கணும். ஸ்டூடெண்ட் வந்து படிக்கக்கூடிய வயசு சொல்லக்கூடாது, தெரியுமா? நீங்க படிக்கக்கூடிய வயசு உங்களுக்கு, பேசக்கூடிய உபதேசம் பண்ணக்கூடிய வயசு இல்ல உங்களுக்கு. நீங்க டீச்சர், இப்ப வந்து டீச்சிங்ல இருக்கணும். டீச்சர் ஆகக்கூடாது. நீங்க மாணவர். நீங்க சரி, நீங்க சொல்லுங்க. பைபிள நீங்க படிக்கலங்கிறீங்க, நீங்க எப்படிங்க என்கிட்ட வந்து உபதேசம்? நீங்க பைபிள வச்சா நீங்க பைபிள் படிங்க சார், 1க்கு 10 தடவை. ஒரு தடவை படிக்கலங்கிறீங்களா? ஓரளவு படிச்சிருக்கேன்னு சொல்றீங்க. நீங்க பைபிள் நம்புறீங்க, நம்பக்கூடிய நீங்களே பைபிள முழுமையா படிக்கல. இப்ப வந்து நம்ம படிச்சு இருக்கும் போது எல்லாத்தையும் வந்து படிக்கணும். அதுக்காக நம்ம எல்லாத்தையும் தெரிஞ்சு சொல்ற முடியாது யார்கிட்டயும் போய், புரியுதுங்களா? படிக்கணும், எனக்கு எல்லாம் தெரியும் நான் சொல்ல முடியும். அப்பயே நீங்க வந்து சொல்றீங்க அதான் கொடுக்குறேன் கேள்வி நீங்களே படிக்கல, நீங்க எப்படி விளக்கம் கொடுப்பீங்க? கொடுக்குறாங்க நீங்க ஒத்துக்க மாட்டீங்களா? நீங்க படிக்கலையே சார், பைபிள் முழுமையா படிக்கல. நீங்க கேள்வி டவுட் சொல்லுங்க. நீங்க படிக்காம எப்படி நீங்க டவுட் சொல்லுவீங்க? படிக்காத வாத்தியார கிளாஸ்ல சேர்த்துக்கிறவங்களா படிச்சு கொடுக்குறதுக்கு மாணவர்களை? நீங்க விளக்கம் கேளுங்க, கேள்வி சொல்றீங்க. நீங்களே விளங்கல, உங்கள்ட்ட எப்படி விளக்கம் கேட்கறது? நீங்களே ஒண்ணு மாணவர்களுடைய ஸ்தானத்தை கூட நீங்க வரலையே, நீங்க எப்படி டீச்சர் ஆக முடியும்? நீங்க படிங்க சார், படிக்கக்கூடிய வயசுல உபதேசம் பண்ண ஆரம்பிக்காதீங்க. சாருடைய வயசு இருக்கு, உபதேசம் பண்ணலாம், நான் ஒத்துக்கிறேன். அவர் கூட நான் முழுமையா படிக்கலன்னு சொல்றாரு. முழுமையா படிக்காம தான் 1000 உலமாக்களை கூட்டிட்டு வான்னு சொல்றாரு. அவர் எப்படி சொன்னாருன்னு தெரியல. நான் பெரியவர், ஆனால் நான் அவரை எதிர்த்து பேச முடியாது. நீங்க எப்படி படிக்கக்கூடிய மாணவர் இருந்துகிட்டு நீங்க வந்துகிட்டு விளக்கம் கொடுக்க நீங்க வரீங்க? நீங்க நான் பெரியவங்களோட பேச்சு கேளுங்க, தெரிஞ்சுக்கிறதுக்கு. நீங்க வந்து கத்துக்கொள்ளக்கூடிய வயசு, கத்து கொடுக்குற வயசு இல்ல உங்களுக்கு. இப்படி இருந்தா நம்ம எல்லாம் வீணா போறது. நீங்க மட்டும் இல்ல, எங்கள்ல கூட அந்த மாதிரி இருக்காங்க. ஒண்ணுமே குரான்ல தொட்டு கூட பார்த்துருக்க மாட்டாங்க, பேசுவாங்க பெருசா, பெரிய ஆளி மாதிரி பேசுவாங்க. எங்கள்ல அந்த மாதிரி முட்டாளுங்க இருக்காங்க. குரானை தொட்டு கூட பார்த்துருக்க மாட்டான். குரான்ல இருக்கான்னு கத்துவான். அந்த மாதிரி நீங்களும் இருக்கீங்க. நீங்க இப்ப பைபிள்ல படிச்சு ஓரளவு நல்ல தெரிஞ்சு வச்சிருக்கீங்க, அதனால உங்கள்ட்ட பேசலாம்னு சொல்லிட்டு நான் இது உட்காந்து குறிப்பிலாம் எடுத்துட்டு வந்தேன். அதான் அதுதான் நீங்க அதுக்கு லாய்க்கு இல்ல. நீங்க வந்து பைபிள படிக்கணும், நீங்க படிக்கக்கூடிய வயசு படிங்க. அப்போ தேவனுடைய திருநாமம் இல்ல உங்களுக்கு பைபிள்ல இல்ல. ஈசாங்கிறது ஜீசஸுடைய மரியத்துக்கு அவரு தேவனா? தேவன் இல்ல, அவர் நாமம் மூலமா ரட்சிப்பு இருக்கு. அவரை ஏற்றுக்கொள்றாங்க. கேட்கிற பதில் ஒண்ணு, நீங்க சொல்ற பதில் ஒண்ணாவல இருக்கு. என்ன சார் நீங்க? நான் கேட்கறது தேவனுடைய திருநாமம், ஜீசஸுடைய திருநாமம் இல்ல. ஜீசஸுடைய திருநாமம் நீங்க சொல்லுங்க. அவருக்கு பிறப்பாரு, அவர் பேர் என்ன? இதான் ரப்பு யூதர்கள் சொல்லிடுறாங்க. யூதருடைய கடவுள் யூதரை பத்தி இருக்கிறது. அதான் ரப்பு ஈசா சொல்லிட்டு ஈசா நம்ம வந்து யூதர்கள் கிடையாது, ரப்பு தெரியாது. ஈசாவை ஏற்றுக்கொள்றதுனால, இயேசுவை ஏற்றுக்கொள்றதுனால அந்த ரட்சிப்பு எனக்கு வருது. எனக்கான மரித்தா, எனக்கான ஊர் சொல்லுதா, எனக்கான பல்ல எடுத்துட்டா, எனக்கான வர்றவருங்கிற நம்பிக்கையினால இந்த ரட்சிப்பு கிடைச்சிருக்காங்க. என்னப்பா என்னோட பெரிய பாதிரி சொன்னாரு. 1000 ஆலிம கூட்டுவாங்க. வேஸ்ட போடுறேன். இந்து நண்பர்கள்ட்ட நான் என்ன தெரியுமா சொல்லுவேன்? பகவத்கீதை நீ படி, குரானை படிக்க வேண்டாம். பகவத்கீதை படி, முதல்ல அதை விளங்கு. பைபிள் கிறிஸ்டின் வீட்லயாவது எல்லார் வீட்லயும் பைபிள் இருக்கு, படிக்கிறீங்களா இல்லையா? 50 வருஷம் ஆச்சு நீங்க படிக்கல. அதே இந்துக்கள் வீட்டுல எந்த வேத புக்கும் கிடையாது. ஒண்ணு பிராமன்ஸ் வீட்டுல தான் இருக்கும் பகவத்கீதை, ராமாயணம், அது இதுன்னு சொல்லி யஜுர்வேதம். மற்ற இனத்தார, மற்ற அந்த பிராமன்ஸ் தவிர மற்ற யாரு வீட்டுலயும் வெறும் அந்த சாமி படம் தான் இருக்குமே தவிர வேதங்கிறது ஒரு எந்த புக்கும் இந்துக்கள் வீட்டுல இருக்காது. நான் சொல்லுவேன், எப்பா நீ முஸ்லீம் ஆக வேண்டாம், குரானை படிக்க வேண்டாம்.
நான் சேலஞ்ச் பண்றேன். நான் உங்களை அழைக்கல. உங்களுடைய வேதத்துல நீங்க ஸ்ட்ராங் ஆயிருங்க. கடைசி வரைக்கும் உறுதியா இருக்கிறவன் தான் ரசிக்கப்படுவான். இயேசுநாதர் சொல்றாரு. தடம்புரல வேணாம், முடிவு வரைக்கும் ரசிக்கணும். விசுவாசத்தை இழக்கக்கூடாது. அந்த மாதிரி உறுதியா இருக்கணும்னு சொன்னாங்க. நீ பைபிள வார்த்தைக்கு வார்த்தை விளங்கணும். விளங்காமையே பிறருக்கு உபதேசம் பண்றதுக்கு என்ன வந்துட்டீங்க? படிங்க, முதல்ல போய் பைபிள படிங்க, படிச்சுட்டு வாங்க. இல்ல நீங்க என்னுடைய பைபிள் என்கிட்ட கத்துக்கிற வரீங்களா வாங்க, வீக்லி ஒன்ஸ் சண்டே அதுக்கு நான் ஒதுக்குறேன். பைபிள் உங்களுக்கு கத்து தரேன். குரான் வேண்டாம், முதல்ல பைபிள், ஃபர்ஸ்ட் பைபிள், நெக்ஸ்ட் குரான், லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ரெவலேஷன் குரான். அது லாஸ்டாவே வச்சுக்கிறோம். வார வாரம் கூப்பிடுறீங்களா? வார வரல எனி டைம் வாங்க, பைபிள் நான் கத்து தரேன். கத்துக்கலன்னு சொல்றீங்களா? நீங்க கத்துக்கங்க. உங்களால நான் கத்துக்கலாமே. ஓ எஸ், வெரி குட். நான் எல்லாம் பைபிள்ல வேணும் குறிப்புகள். நீங்க கூட அப்படி எழுதிருக்க மாட்டீங்க. பக்கத்துக்கு பக்கம் குறிப்பு எழுதிருக்காங்க. அதான் அதிகம் தெரியல, அதிகம் தெரியல. தெரிஞ்சுக்கிட்டு பிறகு நீங்க, அதாவது திருக்குறள் ஒரு சொல்லியிருக்காரு, கற்க கசடர கற்பவை கற்றப்ப நினைக்காத புத்தகம். கற்க கசடர நல்ல தெளிவா கத்துக்க, சந்தேகம் இருக்க கூடாது. நீ கற்கிறத கொஞ்சமா தான் சரி, தெளிவா கத்துக்க. கற்பவை எதை கற்கணுமோ அதை கத்துக்க. குறிப்பு இல்ல. அப்ப நீங்க நான் ஒவ்வொரு பக்கமும் படிச்சிருக்கிறேன், ஒவ்வொரு பக்கத்துலயும் குறிப்பு இருக்கு. பரிசுத்த வேலை படிக்கும் போது பரிசுத்தாவோட கிரேசியன் எல்லாம் ஒரு வாசனை வச்சிருக்கேன் உங்களுக்கு. நீங்க கூட அவ்வளவு எதிர்க்க. ஆகையினால கற்க கசடர கற்பவை கற்றப்ப நீங்க எவ்வளவு தெரியும். சென்று தான் திருக்குறள் வருவர் 2000 சொல்லியிருக்காரு. எங்க நல்ல விஷயம் எடுத்துக்கணும்னு சொல்லிருக்காங்க முகமது நபி. அது பைபிள்ல சொல்லிருக்காரு, தூக்கி போட்டு பகவத்கீதையில சொல்லியிருக்காரு. அப்படி இல்ல, எங்க கல்வி கிடைக்குதோ, எங்க ஒரு நாணம் கிடைக்குதோ எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்க குரானை மட்டும் தான் ஏற்றுக்கொள்ள சொல்லல. கல்வி நாணம் எங்க கிடைக்குதோ எடுத்துக்கொள்ளுங்கன்னு சொன்னாங்க. அதனால நாங்க பைபிள் எடுத்துக்கிறோம், பகவத்கீதை எடுத்துக்கிறோம், திருக்குறள் எடுத்துக்கிறோம். எல்லாத்தையும் நல்ல விஷயங்கள் எங்கெல்லாம் இப்ப கற்பக. இப்ப நான் சொன்ன திருக்குறள் 2000 திருக்குறள் எழுதுன திருக்குறளுக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? நான் அதை சொல்லி இப்ப உங்களுக்கு உபதேசம் பண்றேன். அவர் என்ன சொல்றாரு? கற்க கசடர, நீ கற்கிறத தெளிவா கத்துக்க, சந்தேகம் இல்லாம கத்துக்க. கற்பவை, அதுவும் கற்பவைகளை மட்டும் கத்துக்க, எல்லாத்தையும் கத்துக்கிறாரு. எல்லாத்தையும் கத்துக்க வேஸ்ட் பண்ணாத. எதையும் கத்துக்கிற கேள்வியால கத்துக்க. திருக்குறளை வந்து நான் சொல்றேன், கற்றப்ப நிக்காத புத்தக கத்துட்டியா? அதுல முடியாது இல்லை, அதுலே சாவு வழக்கமா சாவு. அந்த மாதிரி நீ கற்றுக்கூடிய நேரம் வச்சு கிடையாது. எல்லாமே நீங்க ஒவ்வொரு வசனம் படிச்சுதான். திருக்குறள் நேரத்தை சொன்னாரு, பைபிள் என்று சொன்னாரு. எல்லாத்தையும் உங்களுக்கு வசனங்கள் தான் இருக்கிறத தவிர எல்லாமே இறைவனால் அருளப்பட்ட வேதங்கள் தானே தவிர எதையுமே குறைவாக மதிப்பிடுறதோ நம்ம சார்ந்திருக்கிறத உஸ்தி சொல்றதோ கூடாது. அப்படி சொன்னீங்கன்னு சொன்னாங்க. இப்ப நான் வந்து பைபிள்ல சொன்னது தப்பு, குரான் சொன்ன ரைட் சொன்னாக்கா நான் பைபிள் இல்ல இறைவனால் சொல்லப்பட்ட சொற்களை சொன்னாக்கா அது இறைவனே குறை சொல்ற மாதிரி ஆயிடும், குற்றவாளி ஆயிடுவேனா? பைபிள்ல சொல்ல வார்த்தையை குறை சொல்றதுக்கு யாருக்கு அதிகாரம் கிடையாது. ஏன்னா இறைவனால் அருளப்பட்ட வார்த்தைன்னு சொல்லிட்டு அதுக்கு குறை சொன்னாக்கா அந்த இறைவனைத்தான் நீ குறை சொல்ற. அதை இறைவன் தானே குரானே அருள்னா. அப்ப நீ குரான் அருள் இறைவனைத்தான் நீ குறை சொல்ற. பைபிள் குறை சொல்லும் போது நீ அதே அல்லாஹ்வைத்தான் குறை சொல்ற வேண்டியது. ஏன்னா எல்லா வேதங்களும் ஒரே இறைவனால் அருளப்பட்டது அல்லவா? நாங்க அதை ஏற்றுக்கொண்ட ஆளுமே, இல்லாட்டா நாங்க மூமினா இருக்க முடியாது. லூக்கா 10:23 லூக்கா 10:96 சொல்லுங்க. குறிப்பிருக்கு நிறைய. 10:22 சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்குது. பாருங்க, என் பிதாவினால் எனக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்குது. அப்ப பிதா வேற, இவர் வேற.